ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டின் பேசி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக அரசு வேலைக்கு படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ லென்த்தாலாம் இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். என்ன சொல்ல வர அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்துருங்க, ஓகேவா? நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. என்னென்ன ரீசனுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ வந்து கவர்மெண்ட் அதிகாரி ஆயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதனால படிப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், அதனால படிப்பாங்க. ஒரு சிலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ சொல்லுவாங்க, நீ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால படிப்பாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு படிப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி விடு, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணு, லக்கில் நீ பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலாம், அப்போ லக்கில் உனக்கு வந்து கவர்மெண்ட் அதிகாரி அந்த போஸ்டிங் கிடைக்கலாம், நீ வந்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சும்மா தொட்டும் தொடாமல் படிப்பாங்க. ஒரு சிலர் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு படிப்பாங்க. எதுக்காக அவங்க அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ரீசன் தெரிஞ்சு படிப்பாங்க. ஒரு சிலர் ரீசன் தெரியாமலே படிப்பாங்க. ஒரு சிலர் உள்ள வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக படிப்பாங்க. யாராவது ஏதோ ஒன்றை பார்த்தோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லியோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ கைவிடவும் முடியாம என்னடா பண்றது அப்படிங்கிற அந்த இதோடையே படிப்பாங்க. ஒரு சோர்வோடையே படிப்பாங்க, நம்மளால முடியுமா முடியாது அப்படிங்கிற அந்த ஆசிலேட் மைண்டோடையே படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக படிக்கிறவங்க உண்டு. பட் எதுக்காக நீங்க அந்த கம்பல்சரியா அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுமா இல்லை பிரைவேட் ஜாபுக்கு போயிடலாமா, இல்லை நம்ம இது படித்தோம் அப்படின்னா இதுக்காக படித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறோம், படிக்கிறது சரியா இல்லை தவறா, நம்ம இந்த இதுக்கு போகலாமா அந்த இதுக்கு போகலாமா, மதில் மேல் பூனை மாதிரி இல்லாமல் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா எதுக்காக அந்த விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ரீசன் என்ன, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல ஒரு இன்வால்மெண்ட்டோட படிக்கலாம், இன்ட்ரெஸ்டோட படிக்கலாம், ஓகேவா? ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை இன்வால்மெண்ட்டோட செய்யலாம், இன்ட்ரெஸ்டா செய்யலாம். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முக்கியமா ஒரு 6 காரணங்கள் இருக்கு. அந்த 6 காரணத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி. இப்போ இருக்கக்கூடிய பிரைவேட் ஜாப் நீங்க நார்மலா எப்பயுமே அப்படிதான், இப்போ ரீசெண்டாக நீங்க நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? பிரைவேட் ஜாப் அப்படிங்கிறது எப்போ வேணா உங்களுக்கு வேலை போகலாம், ஓகேவா? ஸோ நைட்டு நீங்க படுக்கிறீங்க, காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு மெயில் வந்திருக்கலாம், இன்னையிலேருந்து நீங்க வந்து வேலையில் இல்லைன்னு மெயில் வரலாம். இல்லை நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, காலையிலேருந்து ஈவினிங் உங்களுக்கு மெயில் வரலாம். இல்லைன்னா இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, நாளையிலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். இந்த மாதிரி எந்த காரணங்களால இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லாமலே உங்களை வேலையை விட்டு தூக்கலாம். இது வந்து பிரைவேட் ஜாப். பட் கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும், நிரந்தர ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த ஜாப்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த ஜாப்ல இருக்கலாம். அப்ப அந்த நிரந்தரமானது ஒரு பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறதுக்கான காரணம் இது வந்து உண்மையான காரணமும் கூட, ஓகேவா? அது வந்து நீங்கள் வந்து யாராக வேணா இருக்கலாம், அது வந்து நீங்கள் மென்னாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஜாப் செக்யூரிட்டின்னு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா இன்னைக்கு ஜாப் போயிடுமா, நாளைக்கு ஜாப் போயிடுமா, இல்லைனா இந்த வருமானத்துக்காக ஒரு சில இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்போம். நிறுத்திட்டோம் அப்படின்னா இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் கட்டணும், இது நம்ம வருமானம் இதாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த யோசனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். அப்ப ஒரு ஜாப் வந்து செக்யூரிட்டியா இருக்கு, நமக்கு பெர்மனண்டா ஒரு ஜாப் இருக்கு அப்படிங்கிறதே நிறைய ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணிரும், அது வந்து போக்கிரும். அப்ப அந்த காரணம் தான் முதன்மையான காரணம், ஓகேவா? ஸோ ஜாப் வந்து பெர்மனன்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம அலவன்ஸும் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய அலவன்ஸும் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மற்ற பிரைவேட் ஜாபுக்கு போனீங்கன்னா இதுதான் அப்படின்னா அதுதான், அதுக்கப்புறம் நீங்க இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது போகும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ரீசன், ஓகேவா? ஸோ சம்பளம் மட்டும் இல்லாம அலவன்ஸும் கிடைக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரியாதை கிடைக்கும், ஓகேவா? ஸோ சம்பளம் அலவன்ஸ் இதெல்லாமே விடுங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம் மரியாதை, ஓகேவா? ஸோ சமூகத்துல யாரா இருக்கட்டும், உங்க ரிலேஷனா கூட இருக்கட்டும், நீங்க வந்து படிக்கும் போது உங்களால முடியாது, அத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிருமா, தென் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே பணம் கொடுத்து
போனால் தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீ படித்து பாஸ் ஆகிறதால கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நீங்கள் படிக்கிறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல, மாற போகிறதில்ல, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து இதாகலாம். பட் கம்பல்சரியாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மரியாதை அப்படிங்கிறது எல்லா இடத்துல இருந்து கிடைக்கும். இப்போ திட்டுற அந்த வாயை தான் நாளைக்கு என்ன சொல்லுவோம், அவன் அப்பயே நல்லா வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி பேசும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை சமூகத்தில் கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் அந்த மரியாதையை வாங்கி தராது, உங்கள் அடுத்தடுத்த பரம்பரைக்கும் அந்த மரியாதையை வாங்கி தரும். நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்லாம் படிக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு படிச்சிட்டாலே அடுத்தடுத்து வரக்கூடிய பொண்ணுங்களுக்கு படிக்கிறதுக்கான தடை அப்படிங்கிறது இருக்காது. அந்த மாதிரி தான் இதுவும். ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கவர்மெண்ட் ஜாப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டோட படிப்பாங்க. இப்போ பாஸ் ஆகி அடுத்தடுத்து உங்களோட தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறையும் அதனால் பலனடையும். ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை அதுக்கப்புறம் குடும்பம் ரெண்டத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த டைமிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் இல்லையா? பிரைவேட் ஜாப்னா அவங்க வேலை முடிக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரணும். ஸோ நைட் ஆகட்டும் பல சீக்கிரமாக ஆகட்டும் எப்படி வேணால் அந்த டைமிங் அப்படிங்கிறது இருக்காது. கவர்மெண்ட் ஹாலிடேல கூட அங்கே வேலை வைப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் கிடைச்சிரும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான், எந்த டைமிங் இருக்கோ ஈவினிங் இது வரைக்குமோ அது முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்போ அதுக்கப்புறம் உங்களோட குடும்பம், குழந்தைகள், கணவர்கள், மனைவி, இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலிக்காக, உங்களோட உடல்நிலைக்காக, உங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்க அந்த டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த வேலையையும் அதுக்கப்புறம் உங்களோட குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கான அந்த டைமிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்கும். அடுத்து 5th ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன். ஓகேவா? ஸோ அதாவது நீங்க வேலை போயிட்டு இருக்கீங்க, அப்ப மட்டும் வருமானம் அப்படிங்கிறது இல்லாம நீங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் பென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும். அப்போ ஓய்வூதியம் நீங்க வாங்குறதால வேலைக்கு வயசான காலத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த ஜாப் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரைவேட் ஜாப்ல அப்படி கிடையாது. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது வரும். அப்ப என்ன ஆகும், நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும், வேலையை விட்டு அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வயசான காலத்திலையும் அதை யூஸ் பண்ணி பலனடையலாம். ஓகேவா? அடுத்து 6th ஒன் பாத்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை. ஓகேவா? ஸோ உங்களுக்கே ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதாவது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு நீங்க ஒரு வேலை வாங்கிட்டீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடும். நீங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருப்பீங்க. ஓகேவா? நிறைய பேரை நீங்க இப்ப ரோல் மாடலா பார்த்துட்டு இருக்கலாம். பட் உங்களை நாளைக்கு எல்லாருமே ரோல் மாடலா பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும். ஸோ இந்த 6 காரணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள். இதுல நீங்க எந்த காரணங்களால நீங்க படிச்சாலும் சரி, இந்த 6 காரணங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்காக தான் நீங்க அரசு வேலைக்கு படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இந்த 6 காரணங்களுக்கால பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அரசு அதிகாரியா ஆகலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரைவேட் ஜாப்கே போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த காரணங்கள் தான் நீங்கள் வந்து அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி எதற்காக அந்த விஷயத்தை செய்யறோம், அதனால என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறதால ஒன்றுமே ஏற போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்வால்மெண்ட்டோட படிச்சாதான் அது மனசுல பதியும். இதுதான் பாதை அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாதையை நோக்கி போகும்போது எவ்வளோ பெரிய தடைக்கற்கள் வந்தாலுமே அதை தாண்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக ஃபோக்கஸ்டோட படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதை அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா Group 4 எக்ஸாம் டிசம்பரில் தான் வருது. அப்போ அது வரைக்கும் டைமிங் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கலாம், Group 4 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோ நேரம் படிக்கணும், எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா Group 4 கிளியர் பண்ண முடியுமா, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த இதில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக காலையில் எப்படி எந்திரிக்கலாம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட இதுலேயே இருக்கும், நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எதையுமே யோசிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி படிக்கணும், எப்படி படித்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்காக யோசிங்க. ஓகேவா? ஸோ எப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளால இந்த Group
குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்கெடியூல் மேக் பண்ணுங்க. அப்போ அந்த ஸ்கெடியூல் மேக் பண்ணி என்ன பண்ணீங்க, அதன்படி போனீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இந்த டைமே கிளியர் பண்ணலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே கிளியர் பண்ணலாம். இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் போகிற இந்த பாதையில் எங்களோட துணை அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அந்த இது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நாங்கள் விட்டுற துணையாக இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அடுத்தடுத்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். எங்கள் சைடில் நாங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எங்களோட எல்லா ஹெல்ப்பையும் உங்களுக்காக செய்வோம். நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கீழே அரசு வேலை நமதே அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அரசு வேலைக்கு படிக்கிறீங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அரசு வேலை நமதே அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த டைமே கம்பல்சரியாக குரூப் 4 கிளியர் பண்ணிவிட்டு ஜாப் வாங்கிட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ அதற்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன கொடுக்க முடியுமோ ஃபுல்லாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுப்போம். ஓகேவா? நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.